ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்பில் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று வெளியான கருப்பு படத்தின் வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா சில காரணங்களால இந்த திரைப்படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. சூர்யா அவர்களோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு போய் இந்த படத்தை ஷோ கேன்சல் ஆகி திரும்பி வந்தாங்க. நிறைய ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. படத்தை பார்த்தே ஆகணும் கூட ஷோ போட போறாங்க. கிடையாது, அன்னைக்கு ஃபுல்லா படம் ரிலீஸ் ஆகல. அடுத்த நாள் தான் 15ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா சில நிறைய பேர் வெறித்தனமான ரசிகர் இருக்காங்க. படத்தை பார்த்தே ஆகணும், படத்தை பார்க்காம நான் தேட்டரை விட்டு நவர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூட சொல்ற வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. இது உங்களுக்கே தெரியல கேட்டீங்கன்னா. வெறித்தனமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நிறைய ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அதுவும் ரெண்டாவது படமே நல்லான்னா கூட ஒரு 10 வாட்டி 20 வாட்டி தேட்டருக்கே போய் அந்த தேட்டர்லயே பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆகுனா அந்த தேட்டர்லயே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ரசிகர்கள் கூட நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க கேட்டீங்கன்னா. அதே மாதிரிதான் சூர்யாவோட ரசிகர்கள் அன்னைக்கு நீங்க படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா. ஸோ அலுப்பு படம் நாங்கள் வெறித்தனமா வந்திருக்கோம் படத்தை பார்க்கறதுக்காக, இந்த படத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறித்தனமா கேட்டா பண்ணாங்க. எலக்டா பண்ணி என்ன போச்சுனோம், படம் அன்னைக்கு ஃபுல்லா ரிலீஸ் ஆகலை. அடுத்த நாள் 15ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு சில பேர் வேண்டாதவங்க இந்த படம் நெகட்டிவான விமர்சனங்கள் சில பேர் சொன்னாங்க. படம் நல்லா இல்லை அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து சூர்யாவோட திரைப்படம் தோல்வி ஆயிடுச்சு, இந்த படமும் எப்படியாவது தோல்வி ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சில சூர்யா அவர்களுக்கு வேண்டாதவங்க சில பேர் ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்பவே இந்த படத்தை பத்தி ரசிகர்கள் எல்லாருமே யாருமே இந்த திரைப்படம், ரசிகர்களும் சரி படத்தை பார்த்த ஆடியன்ஸும் யாருமே இந்த திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை கேட்டீங்கன்னா. படத்தை எப்படியாவது பைனியர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நெகட்டிவான விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸும் சரி சில சூர்யா ரசிகர்கள் சொல்றது இருக்கும். சூர்யா ரசிகரோட கருத்தை எப்பவுமே ஏத்துக்காதீங்க என்ன கேட்டீங்கன்னா. படம் சூர்யாவோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை ஏத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன், சூர்யா அவர்களோட திரைப்படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட வெறித்தனமான ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சண்டைக்கு வந்துருவாங்க. உடனே அந்த திரைப்படம்னா அந்த தலையை பத்தி பேசுறீங்க, சூர்யா சூர்யா படத்தை பத்தி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர சில ரசிகர்கள் கூட இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா. தயவு செய்து சூர்யா அவர்களோட ரசிகர்களோட கருத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் சூர்யா படம் சொல்றதை விட இந்த படம் ஆர்ஜே பாலாஜி படம் இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி ப்ரமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது மறுபடியும் ஆர்ஜே பாலாஜி திரைப்படத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இந்த படத்தை பார்த்த நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி ஏன் சொல்றாங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்த திரைப்படம் நயன்தாரா அவர்களோட நடிப்புல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடித்து நயன்தாரா அவர்களோட நடிப்புல ஓடிடி தளத்தில் வெளியான திரைப்படம் மூக்குத்தி அம்மன். இந்த படத்திலேயே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு கடவுள் எந்த அளவுக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை என்ன கேட்டீங்கன்னா. கடவுளை நேரா உதவி பண்ற மாதிரி தான் இந்த படம் என்ன கேட்டீங்கன்னா. அப்படிதான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. இந்த படம் திரையரங்குகளில் மட்டும் ரிலீஸ் ஆனா ரொம்பவே ஒரு பிரமாதமான முறையில திரையரங்குகளில் கைத்தட்டி தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த படம் ஒவ்வொரு காட்சிகளும் நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஊர்வசி அவர்களோட நடிப்பும் சரி, நயன்தாரா அவரோட நடிப்பு, ஆர்ஜே பாலாஜி அவர்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓவர் ஆக்ஷனாக தான் எடுத்துருக்கோம் கேட்டீங்கன்னா. ஆனா நயன்தாரா அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் அம்மன் வேஷத்துக்கே இந்த திரைப்படத்துல பொருத்தமா இருந்தான். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்தது. இப்ப கருப்பு படத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது.
இந்த படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன். ஆனால் இந்த படத்தோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா, ஒரு அராஜகம் பண்ற ஒரு வக்கீல் கடவுள்கிட்ட ஒருத்தர் முறையிடுறாரு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர் இந்த திரைப்படத்துல இவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கருப்புசாமி கிட்ட முறையிடுறாரு. அதற்கு பிறகு கருப்புசாமி நேரடியா இந்த வக்கீலோட அராஜகத்துக்கு முடிவு கட்டுறதுதான் இந்த படத்தோட கதை. என்ன கேட்டீங்கன்னா, ஆனா இந்த படம் வந்த கதையா இருந்தாலும் இந்த படம் எடுத்த விதம் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இருந்திருக்கு. திரைக்கதையில ரொம்ப ஃபாஸ்டான முறையில ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி, டைரக்ஷன் எல்லாமே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில அவர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து தோல்வியிலிருந்து சூர்யா அவர்களை இந்த படம் மூலமா அவர் வெளியே வந்திருக்காரு. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இணையதளத்துல எடுத்துக்கிறேங்க. இணையதளத்துல ஒரு திரைப்படம், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் காரணம் இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தது அப்படின்னு அந்த படத்தை பத்தி திரை விமர்சனம் பண்ணும்போது அப்படியே தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன நடிகரோட திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், இசையமைப்பாளர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்றவங்க கூட நம்ம இணையதளத்துல கூட்டம் சில கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஆனா அது பெரிய நடிகர் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எங்க தலைவர் தான் என் காரணம் இந்த படம் ஹிட் ஆனது அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இணையதளத்துல சில கூட்டம் சுத்திட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விமர்சனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியாயமா கொடுக்கணும். பெரிய நடிகருக்கு ஒரு கருத்து, சின்ன நடிகர் படம் ஹிட் ஆயிட்டா அதுக்கு டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், இசையமைப்பாளர்கள் இவங்க தான் பின்னால ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்ட. அதாவது அந்த நடிகரை இறக்கிட்டு இந்த படம் வெற்றி அடிச்சதுக்கு கதாநாயகன் காரணம் இல்லையா, டைரக்டர் தான் காரணம், எடிட்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரை விமர்சனம் பண்றவங்களும் இணையதளத்தில் சில கூட்டங்கள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதனாலதான் இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்துருக்கு. அதுவும் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ஆர்ஜே பாலாஜி, திரிஷா, நெட்டி, சூர்யா கதாநாயகன். இந்த படத்தோட கதாநாயகன் பாத்தீங்கன்னா சூர்யா. இந்த படத்தோட காட்சிகள்லாம் பார்க்கும்போது, அதாவது லாஸ்ட் சீன்ல பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடிட்டு சண்டை போடுற காட்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த படம் காந்தாரா படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, காந்தாரா படம் மாதிரி இந்த படத்துல ஒரு வித்தியாசமான காட்சியை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தானே. என்ன கேட்டீங்கன்னா, அதனால்தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து, முக்கியமா சூர்யாவோட ரசிகர்கள்லாம் ரிப்பீட் ஆடியன்ஸ். படம் நல்லா இருந்தாவே சூர்யாவோட ரசிகர்கள்லாம் எப்படியோ ஒரு 4-5 வாட்டி பார்த்துருவாங்க. இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன தொட்டு ஒரு 5-6 வாட்டி பார்த்துருப்பாங்க எல்லா ரசிகர்களும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் அதனால்தான் சூர்யாவோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சி இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட தோல்வியிலிருந்து வெளியே இந்த திரைப்படம் 300 கோடிக்கு மேல இன்னி வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு. அதாவது பல தடைகளை உடற்சி எஞ்சிதான் சூர்யா அவர்கள் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. முதல் நாள் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல, 15ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் சாதனை பண்ணியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு சூர்யா மட்டும் காரணம் அல்ல, ஆர்ஜே பாலாஜி, அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர், இசையமைப்பாளர் இவங்க எல்லாம் தான் இந்த படத்துக்கு காரணமா இருக்காங்க. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா சூர்யா அவர்களுக்காக ஒரு திரைப்படம் பார்த்துருந்தா ரெட்ரோ திரைப்படம் பார்த்துக்கணும். ரெட்ரோ திரைப்படம்னா நான் கூட மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இந்த திரைப்படம் படத்தோட பட்ஜெட் அதிகமா போயிட்டு இந்த படம் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டீம் அறிவிச்சிருக்காங்க. இந்த இப்ப கருப்பு திரைப்படம் வெற்றி அடைந்ததற்கு சூர்யா மட்டும் காரணம் அல்ல, இந்த படத்தோட டீமும் தான் காரணம். இது சூர்யாவோட ரசிகர்கள்லாம் ஒத்துக்கணும். என்ன கேட்டீங்க, இப்போ சினிமா நியூ அப்டேட்ல கருப்பு படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி இன்னமும் கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.
நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.